சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. भैरव रुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय अंडरुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय प्रचंड रुद्राय वीर रुद्राय सूर रुद्राय अदल रुद्राय विदल रुद्राय सुबल रुद्राय तजातल रुद्राय तलातल रुद्राय पाताल रुद्राय नमो नमः. ओम नमः शिवाय नमः. ओम नमः शिवाय नमः. अगस्त्वामाह्यद रुद्राय त्रणमस्तान्त्राय तरुणाय तमगस्वेङ्गादमद सुबदये तमग उक्राय दभैमाय तनमो हन्त्रे तनमो वृक्षे नाणीहदे लोहरि देवे नो नमस्नाराय नमः सम्भवे त्रणमस्योगवे त्रणमः सम्भवायत शिवायत शिवतरायत. ओम नमः शिवाय नमः. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निष्ठना दुष्ट निग्रह शब्दलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलबाणि भुजगभूषणा त्रिपुरनाश रक्तना व्योमकेश महासेन जनक पंचवर्त परशुहस्त नमः. ओम नमः शिवाय नमः. ओम नमः शिवाय नमः. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே உந்தன் கதவை திறக்கும் மனம் அருட்கடலே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்த திருப்பொருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உங்கள் ஏறிட்ட கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா அம்மையில்லாமலோரு அப்பனில்லை அப்பனில்லாமலோரு பிள்ளை இல்லை. அம்மையில்லாமலோரு அப்பனில்லை அப்பனில்லாமலோரு பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை தெரிந்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவஓம் நம சிவாய ஹர ஓம் நம சிவாய சிவஓம் நம சிவாய ஹர ஓம் நம சிவாய சிவஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சிவம் நமச்சிவாய நமக. சக்தி சுவாமி இந்த பூவுலகை கவனித்து பார்த்தாயா? சுவாமி இந்த பூ உலகிலே ஊர்வன நகர்வன பரப்பவை நடப்பவை என்று சொல்லக்கூடிய 84
லட்ச சீப சண்டுகளை படைக்க செய்தோம். அதற்கு முறையாக படியழிந்து விட்டு ஆதி கைலகத்தில் வந்து வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த பூலோகத்திலே என்ன நடக்கின்றது, ஏது நிகழ்கின்றது? இந்த பூலோகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. நீதி அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் அதர்மம் தலை தோங்கி விட்டது. சக்தி அப்படி இருந்த போதிலும் துவாபரம் என்று 3 யுகங்கள் முடிந்த நிலையிலே 4வது யுகமாக இந்த பூலோகத்திலே கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கலியுக காலத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன, தெய்வம் என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதே மக்களிடத்து பிரேம் சந்தேகமாக உள்ளது. அப்படி இருந்த போதிலும் நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தினை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தினை அழிக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் இந்த பூலோகத்திலே மானிட பிறப்பாகிய பிறந்த ஒருவன் அந்த நார்த்தாமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தல சங்க வனத்திலே மயூசரன் அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகின்றான். அந்த மயூச அரக்கனாகப்பட்டவன் ஒரு நாள் சமயமும் இந்த சிவனுக்கு எதிராக அவன் அக்னி தபம் ஒன்று புரிந்தான். இந்த உலகத்தில் எவன் வருவன் இந்த சிவனுக்கும் எதிராக அக்னி தபம் ஒன்று புரிகின்றானோ அவனுக்கு இல்லை என்று வரத்தை அளிப்பது விளக்கம். அதுபோல் அண்ணவனுடைய தபத்தினை நான் மெச்சினேன். அடே மானிடா, உனக்கு என்னடா வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், ஐயனே, எங்கள் அரக்கருடைய வம்சமே அழிந்து கொண்டிருக்கிறது, மீதம் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் ஐயனே. ஆகையால் எனக்கு இன்றர்களாலும் இடும்பர்களாலும் 33 தேவர்களாலும் 48,000 நரசிம்மர்களாலும் யாராலுமே எனக்கு சாகாத வரம் என்று கேட்டான் அந்த மயூசன். அடே மானிடா, சாகாத வர வேண்டுமே உனக்கு? இவன் ஒருவனுக்கு இந்த பூலோகத்திலே மனித பிறப்பு என்று அவன் அவதரித்து விட்டானோ அவனுக்கு அன்றே இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தான் மட்டும் எனக்கு சாகாத வர வேண்டும் தான் வேண்டிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு மட்டும் அந்த வரத்தினை எப்படியா அழிக்க முடியும் என்று கேட்டு அதற்கு அவன் தெரிவித்தான், ஐயனே, அப்படி என்றால் எனக்கு அழிவு நேரிட வேண்டும், எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றார் 5 பஞ்ச பூதங்களிலாலும் கிடையாது. 60 வயது நடைமுறைத்தால் மூதாட்டியார் வயிற்றிலே 7 கரைகள் உருமாற வேண்டும். 7 கருகளும் 7 பெண் குழந்தையாக தான் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 ஒரு எல்லைக்கோட்டில் 7 தெய்வங்களாக உருவெடுத்து 7 தெய்வ சக்திகளும் ஒரு தெய்வ சக்தியாக உருமாறி வந்தால் என்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெற்று விட்டால் மயூசரக்கன். இவர் வரங்கள் எல்லாம் பெற்று சென்று விட்ட ஒரு ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் கப்பை சூறையாடுவதாக உள்ளார். இந்த மயூசனால் படிக்கக்கூடிய பிரம்மதேவனும் பதறிக் கொண்டிருக்கிறார், காக்கக்கூடிய மகாவிசிறுவும் கதறிக் கொண்டிருக்கின்றார். இந்த பூ உலகமே இந்த மயூசனால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி இனியும் அண்ணமனை இந்த பூ உலகிலே விட்டு வைக்க கூடாது. மீறியும் விட்டு வைத்தால் இந்த பூலோகத்தை அழித்து விடுவான். அவன் அழிய வேண்டும், அவன் அழிய வேண்டும் என்றால் வரமளித்த என்னால் முடியாது. உமா மகேஸ்வரி ஆதி உமையவளே, உன்னையால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய விருப்பம் என்ன சக்தி? தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் தாங்கள் உத்தரவிடுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, இதுவரையிலும் இந்த பூலோகத்திலே காளி என்றும் மாறி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரனை 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். இந்த நிலையிலே 108வது அவதாரமாக இந்த பூலோகத்தில் நீ மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சுவாமி, சக்தி மானிட பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும், பிறந்து என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். இதோ கூறுகின்றேன் சக்தி. இந்த பூலோகத்தில் அந்த நார்த்தாமலை எல்லைகளே தெலுங்காபுரி சீமைகளே கோட்டைமலை தென்பகுதியை ஆண்டு வரும் கோட்டை பெருமாளுக்கு வயது 60 ஆகிவிட்டது. அவன் மனைவி
கோட்டை கருப்பாய்க்கும் வயது 58 ஆகிவிட்டது. உண்மைதான் ஆனால் இருவருக்கும் இதுவரையிலும் புத்திரவாக்கிய சொல்லும் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா? உண்மைதான் சுவாமி. அவர் குடியிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் தாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்களாக நீ பிறக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. 7 பெண் மக்களாக பிறந்த நீ 7 எல்லை தெய்வங்களாக எந்தெந்த எல்லைகளே குதிகொள்ள வேண்டும் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி. தாங்கள் முதல் பிறப்பாக அந்த நார்த்தாமலை எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே பெரிய அம்மையுடன் நம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த நார்த்தாமலை முத்தமாரியம்மனாக நீ பிறந்து பேர் பெற்று வாழ வேண்டும். இரண்டாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே மணவரை அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருவப்பூர் முத்தமாரியம்மன் என்று பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். சக்தி மூன்றாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே கொத்தமல்லி என்ற அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய வெள்ளாத கோபக்காரி கொன்னையூர் முத்தமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். நான்காவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? நான்காவது பிறப்பாக நீ இருந்தலைப்பட்ட எல்லைகளே குடிகொண்டு மக்களது மேனிகளிலே முடக்கம்மை சடச்சி அம்மை என்று குடிவாக்கக்கூடிய இருதலைப்பட்டி முத்தமாரியாக பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஐந்தாவது பிறப்பாக அந்த பகித்துரு எல்லையிலே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே பகித்துக்குள் அம்மா பார்க்கக்கூடிய அந்த பகித்துரு முத்துமாரியம்மன் என்று பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லைகளை குதிகொண்டு மக்களது கண்ணு வெளிகளில் எம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கருமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். 6 பேற்றுக்கும் இளைய கன்னியாக 7வது கன்னியாக எங்கு பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. இந்த 6 பேற்றுக்கு மிளையவளாக 7வது கன்னியாக கொள்ளிடம் ஆற்றங்கரையிலே ஆழா மரத்தடியிலே சான்றார் சமயவரும் சாதித்தாள் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மக்களது மேனிகளிலே சங்கமல் அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய 1000 கண்ணுடையாள் சமயபுரத்து முத்தமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். சக்தி அப்படியே ஆகட்டும் சுவாமி. இப்படியெல்லாம் சக்தி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, உண்மை, நேர்மை இல்லை, நிச்சயமாக தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். உண்மை. இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரகங்களுக்கும் உயிருண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படி உயிருண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு தங்களது பாதாளம் வந்து வந்தடைகிறேன் சுவாமி. அப்படியாகட்டும் சக்தி. தன்னுடைய விருப்பப்படியே இந்த சபையில் உள்ள 7 கரகத்திலும் 7 முத்துமாரி அம்மனுடைய அருள் இருக்கிறது என்பதை அறிவித்து காட்டுகின்றேன் சக்தி. அப்படியாகட்டும் ஆகட்டும். மனித சந்துகளே வாருங்களடா. மந்திரி மனித பூதங்களே உமது உமையவளுக்கு சந்தேகம் வந்து விட்டதடா. என்ன சந்தேகம்? இந்த பூலோகத்தில் நீதி என்பது இருக்கின்றதா இல்லையா என்பதை. அப்படி என்றால் இங்கே அமைக்கப்பட்டுள்ள 7 கரகத்திற்கு உயிர் சக்தி எழுப்ப வேண்டும். 7 முத்துமாரி அம்மனுடைய அருளை இந்த ஒரு மக்களிடத்திலே காண வேண்டும். அருளித்த காட்டுங்களே பார்க்கலாம். நிச்சயமாக தாய் கூறியது போல இந்த 7 கரகங்களை எதற்காக வைத்துள்ளார்கள்? இந்த ஊரில் தெய்வ நம்பிக்கை இருக்கின்றதா, தெய்வ சக்தி குடிகொண்டுள்ள சந்தேகம் அப்படித்தானே? உண்மை. தாயின் சந்தேகம் தீர தாயே முத்தாலம்மா, தாயே பகவதி அம்மா, தாயே அங்காள பரமேஸ்வரி இன்னும் திருமணமாகவில்லை. மாங்கல்ய வரத்தை கொடு தாயே. திருமணம் மட்டும் போதுமா? குழந்தை செல்லும் என்றும் நோயினாலும் நொடியினாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னை பிடித்த பீடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக உன்னையே எண்ணி வருந்துகின்ற பக்தர்களை கொண்டு இப்பொழுது அன்பு உள்ளங்களை இந்த 7 கரகத்திற்கும் அருள் அளிக்கக்கூடிய நேரம். இந்த அருள் அளிக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சு இடையில யாரும் படுத்திருந்தா எழுப்பிடுங்கம்மா. அவர் எழுப்பிடுங்க. நான் முன்னாடி படத்துக்குள்ள எழுப்புங்க. ஏன்னா மற்ற நாடகம் மட்டும் கிடைக்காது. இந்த மகமாய நாடகம் 7 முத்துமாரி எம்மனும் பிறந்து வளர்ந்தது ஒரு சரித்திரம் இருந்து இந்த ஒரு நாடகம். ஏன்னா இன்னைக்கு 7 முத்துமாரி எம்மனையும் சென்று பார்க்கணும்னா 7
எல்லைக்கு போகணும். ஆனா இதுக்கு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு எல்லையை தேடி வரப்போறா ஏழுமுத்து மாரியம்மனும். அங்கிட்டு படத்துக்குள்ள கொஞ்சம் எழுப்புங்கம்மா. இந்த நேரம் சிறு குழந்தைகள் முதல் காரியம் நித்திரை செய்யக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். யார் தூங்குனாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறங்க. யாரையும் தூங்க கூடாது. இடையில படுத்து எழுப்பி விட்டுருமா. எந்திரிக்க 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 கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. ஏனா நம்ம ஒரு மந்தையில இன்னைக்கு தாயவள் அழைக்க போறோம். பிஞ்ச குழந்தைகளினாலே பிரியத்தோடு விளையாடக்கூடிய முத்துமாரி, பொல்லாத கோவக்காரி, உன்னையூர் முத்துமாரி தாயை, உன்னுடைய அருள் சக்தியாகப்பட்டது இந்த பூவுலக மக்களிடத்திலே யாரார் அம்மா உன்னை எல்லாம் நிதமும் பூஜித்து உன்னை வணங்குகின்றார்கள். உன்னை நினைக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எங்கே அம்மா இருக்கிறார்கள்? இந்த கரகத்திற்கென்று பிறந்த குழந்தைகள் இந்த பூவுலக மக்களிடத்திலே யாரார் என்று காட்டிக் கொடுக்க வேண்டும். தாயை என்னடா வேப்பிலையில கரகம் சுடிச்சு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வேப்பிலையில பிறந்தவதா ஏழுமுத்து மாரியம்மனும். அதுக்காகத்தான் ஆத்தாளுக்கு கரகத்துல வேப்பிலையா பாலிச்சு வச்சிருக்கிறான். தாய்க்கு ஆத்தாளுக்கு விடுச்சது கொள்ளவ சத்தமும் கும்மி சத்தமும் என்று சொல்லுவார்களே. ஒரு தாயவள் தன்னுடைய பிள்ளையை உறங்க வைப்பதற்காக எவ்வாறு தாலாட்டு பாடி அந்த தொட்டில் கட்டி அந்த பிள்ளையை மனங்குளிர வைத்து தூங்க வைக்கிறாளோ அதுபோல தாயும் மனம் குளிர்ந்து எழுந்து வரணும்னா அவளுக்கு ஆரவர சத்தம் இருக்கணும். அதுக்காக எல்லாரும் வைக்கப்படாம மனசார கைதட்டி குலவ சத்தம் போடுங்கம்மா. அருள் அளிக்கிற வைக்கப்படாதீங்க. மனுஷனுக்கு மனுஷன் பார்த்து வைக்கப்பட்டுக்கலாம். அத்தா மகமாய்க்கு யாரும் வைக்கப்படக்கூடாதுமா. தாய் நினைச்சா எது வேணாலும் எங்க வேணாலும் இப்படி வேணாலும் நடக்கலாம். தாய்க்காக ஆரவர் படுத்துங்க. சத்தம் பொன்னையூர் எல்லைக்கு கேட்கணும். தாயே அம்மா அன்னை உமையவளை தாயே ஓடி வரவிடும் தாயே முத்துமாரி அருள் கொடுக்கும் தெய்வமே அன்னை உமையவளே ஆதிபரா சக்தியே அழைத்தவர் குரலுக்கு ஓடி வர வேண்டுமாடி சிறு குழந்தை மேல சாமி வந்த விட்டுருக்கமா. இந்த கரகம் எடுக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணி இளையாத சிறு பிள்ளை மேல யாரு மேல சாமி வந்தாலும் தயவு பிடிக்காதீங்க. ஆளை எழுப்பிடுமா, மேல எழுப்பிடுதாயி. அத்தா பிஞ்சு குழந்தைகளை பிரியத்துற விளையாடக்கூடியவன் இந்த தாயை யாராருக்கு கொடுப்பட இருக்குது அவங்க மேல வரும். அந்த தாய் தான் கரகம் எடுக்கணும். ஆளை விடுமா, விடுங்க வரட்டும். முத்துமாரி கொத்தமல்லி அம்மையாரே அம்மையாரே இந்த நேரம் இருந்தப்பட்டு எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி இருந்தப்பட்டு எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி முடக்கம பாப்பவடா பாப்பவடா முகத்தம்மை பார்ப்பவளே பார்ப்பவளே பேருவட மகமாயி ஓடிவாமா பகித்துரு எல்லையிலே எல்லையிலே கொண்ட முத்துமாரி முத்துமாரி பகித்துரு எல்லையிலே எல்லையிலே கொண்ட மகமாயி ஓடிவாமா பகித்தம காப்பவடா காப்பவடா பெருவத்த மகமாகி மகமாகி தம்மை பார்ப்பவளே பார்ப்பவளே தாயை பேருவட மகமாயி ஓடிவாமா
விடாதீங்க, கரகத்தை பிடிச்சிருவாங்கண்ணே. கரகத்தை கூட்டி வாங்க. ஆசாமி பா கரகத்தை கொண்டு வாங்க. சொல்லும் போதான் போகணும். வாங்க வாங்க அண்ணே. கண்ணிகளையாத சிறுபிள்ள கரகம் எடுக்கணும். ஏனா 7 குழந்தைகளும் கண்ணிகளையாத சிறு குழந்தைகளா இன்னைக்கு நம்ம ஒரு ஏழு வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்தா மகமாகி பெரியகும் ஏழு வந்தாலும் சரி ஆனா எச்சு விளங்காத சிறு பிள்ளை பச்சையில குழந்தையும் பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்க தாயி இந்த விழா கமிட்டியாளர்கள் ஒரு 2 பேரும் வாங்க, கரகத்தை மாத்தி விடுங்கண்ணே. வாங்க வாதாய் வா. சிறப்பான சம்பவம் பார்க்கவே கண்கோடி வேணும். அம்மா கரகத்தை மாத்து திண்ணீர் போட்டு கரகத்தை மாத்து. அம்மா ஆயா ஆள விடுமா. அம்மா ஆடுறவங்களை விடு சாமி. சாமி பந்தவங்களை விட்டுருங்க. பெரிய கரகத்தை வாங்கி அந்த சிறு குழந்தைகிட்ட கொடுங்க. ஆமா மாத்தி விடு தாயி சாமி. அந்த ஐயா பூசாரியா வந்துட்டாரு, எடுத்து கொடுத்தாய். அதுவும் பிள்ளைதான் எச்சு விளங்காத குழந்தை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்குது. ஆத்தா அந்த கரகத்தை உங்க ஐயால மாத்தி விடுதாய். பிள்ளையும் ஆடட்டும். அது முடியாத மனுஷிய பெரிய ஆளுக அவங்க இருந்து ஆட வேணாம், பொறுமையா இருக்கட்டும். சிறு பிள்ளை ஆடட்டும் தாய். அப்படி மாத்தி விடுங்க. சின்ன கரகத்தை வாங்கி வச்சிருக்க. அந்த வாரம் அந்த தாய் கேட்கிறவாரு இங்க வா சாமி. அந்த ஆத்தாளுக்கு கரகத்தை கொடுங்க ஐயா. பொறுமை புடி ஆள புடி. இப்ப வந்தாத்தாமா நம்ம குடிய காக்கும். மனசார ஆத்தால வேண்டி குலப சத்தம் போடுங்க. இன்னும் சிறு குழந்தை இந்த ஊர் மந்தையில யார் வேணிகளை குடிகொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் என்பதை கண்ணால கண்டறிஞ்சு பார்க்கலாம். அந்த கரகத்தை வாங்கி வைங்க. 4 கரகம் சிறுபிள்ளை எடுத்திருக்கிறாங்க. சரி மீது 3 கரகம் இருக்கிறது. ஆத்தா சாமி. அம்மா கீழே உட்காருங்க. எல்லாரும் கோச்சிக்காம உட்காருங்க. அப்படியே உட்காருங்க நண்பர்களே. ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் விலை கூட நினைக்கிறேங்க. ஏன்னா கரகம் எடுத்து ஆடணும். இந்த அம்மா கூட்டிட்டு போங்க. அப்படியே சாமி வந்து பெரிய மனுஷியெல்லாம் கூட்டிட்டு போங்கம்மா. ஏன்னா அவங்களால ரொம்ப நேரம் ஆட முடியாது. கரகம் எடுத்து அடையாளத்தோட இறக்குற வரைக்கும் நம்ம பாடணும் பாட்டு. ஏன்னா பெரிய மனுஷியில் இல்லையா அப்படி திருநெல் போட்டு பாட்டு தாயை நிப்பாட்டு. உட்காருங்க. எல்லாமே உட்காருங்க. உட்காந்து பார்க்கலாம். கடைசி வந்து பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. பரவாயில்ல கொஞ்சம் உதவி கூட நினைக்கிறேன். இடையூறு செய்யாம உதவிங்க அண்ணே. இப்படி இருந்தாலும் உனக்கு உண்டான 3 கரகம் காத்து இருக்கிறது. அந்த 3 கரகத்திற்கு உண்டான குழந்தைகள் எங்கே அழைக்கிற சத்தம் ஆலயம் கேட்கலையா தாயே? அடிவோம் கரகம் பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே கரகம் பிறந்ததடி தாயே கண்ணபுர எல்லையிலே உடுக்கை பிறந்ததடி வட்டணம்மா உடுக்கை பிறந்ததடி தாயே பட்டணம்மா நாகமலை தோகமலை வீரமலை நாகமலை சாமி கரகமா வீரமலை காட்ட வெட்டி அடி வர வேணும் அடி மகமாயி வீரமலை காட்டை விட்டு தாயே அடி வர வேணும் அடி மகமாயி மஞ்ச புடவக்காரி தாயே மஞ்சனூரு முத்துமாரி அடி வர வேணும் அடி மகமாயி அழைக்கிற சத்தமடி சத்தமடி தாயே எல்லையோ மகமாயி மகமாகி பறந்து அழைக்கிறனே உள்ளவிய எக்கலையோ மகமாகி ஆத்தா வந்துட்டா ஓடி வாதாகி அடையாளம் அந்த கரகந்தானி நீதான் அந்த கரகம் அதனாலதானே ஆத்தா ஒண்ணு வரலாக அழைச்சிரும். ஓடி வா சாமி வா, நிக்க கூடாது வா, உன்னோட அடையாளத்தை எடுத்தாயி. அந்த கரகத்தை எடுத்தாத்தா ஆத்தா உன் மனங்கொழிட மேல வந்திருக்கிறா. இல்ல குலவச்சத்தம் போடுமா கிராமத்துல பிறந்த வெக்கப்படலாமா? ஆத்தா மகமாய்க்கு வெக்கப்படலாமா? தாயே 6 கரகம் ஏறி நிலையிலே இந்த 6 வேற்றுக்கு மிளிகவளாக பிறந்தவனி 7வது கண்ணி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறாளே. கூடான ஓடி பக்தர்கள் அன்னைக்கு விரதம் இருந்து பாத யாத்திரையாக காப்பு கட்டி உன்னை தேடி வருகிறார்களே ஆத்தா. அம்மா ஆடி மாதம் என்றால் உனக்கு பூச்செறிதல் விழா நடக்க போது தாயே. உன்னோட அந்த ஆங்கார எங்கே? உன்னுடைய அந்த ஆட்டம் எங்கே? அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா? இந்த அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா? அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா தாயே 7 பேரை அழைக்கட்டுமா? தமிழ தாய ஒண்ணு அழைக்கட்டுமா? பெரியம்மா பாப்பவரே அழைக்கட்டுமா? தமிழை தாயவளை அழைக்கட்டுமா?
அழைக்கட்டுமா எல்லையிலே அழைக்கட்டுமா தமிழை அம்மையாக அழைக்கட்டுமா இந்த பட்டி தாயவண்ண அழைக்கட்டுமா அடக்கம்மா பாப்பவளே அழைக்கட்டுமா இந்த ஒட்டி எல்லையிலே அழைக்கட்டுமா தமிழை பத்தினியை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா தாயே 7 பேரை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா கட்டகை 7 பேரை அழைக்கட்டுமா வயத்தூரு தாயவண்ண அழைக்கட்டுமா வயத்தம்மா பாப்பவளே அழைக்கட்டுமா ஐநூறு தாயவளை அழைக்கட்டுமா ஐத்தம்மை திருப்பவளை அழைக்கட்டுமா அண்ணபுர எல்லையிலே அழைக்கட்டுமா அண்ணம்மா வார்த்தவளே அழைக்கட்டுமா அன்னபுர எல்லையிலே அழைக்கட்டுமா கண் கொண்டு காப்பவளை அழைக்கட்டுமா 7 கரகம் கொண்டு அழைக்கட்டுமா தாடு பத்திரிகை அழைக்கட்டுமா 7 கரகமணி அழைக்கட்டுமா தாயே தாடு பச்சரியை அழைக்கட்டுமா மஞ்ச பூடவக்காரி அழைக்கட்டுமா ஒரு தாயவளே அழைக்கட்டுமா அண்ணல் கூட்டவைக்காரி அழைக்கட்டுமா அடி வர வேணுமணி அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா 7 பேரை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா தாயே கண்ணிலே 7 பேரை அழைக்கட்டுமா இந்த பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் திணறு போட்டு கூட்டி போயிருங்கம்மா கரகடத்த சிறு பிள்ளையை மட்டும் இருக்கட்டும் இந்த சாமியில திணறு பண்ணி பாட்டுங்க ஏன்னா ஒண்ணுக்கு இடிச்சுக்குருவாங்க பெரிய மனுஷன் முடியாத மனுஷன் இல்லையா கீழே கூட்டு போயிட்டு வா சாமி போ சாமி தாயே அன்னை உமையவளே போமா தனிச்சு நிக்க வேணாம் போ 7 பேரும் ஒண்ணா பிறந்த தெய்வம் போ சாமி சந்தோஷத்தோட போதாயி சொந்தக்காரங்க பெண்கள்லாம் கூட போதாயி ஒரு குலபட்சத்தோட ஆட்டா கூட்டிட்டு வாங்க போயிட்டு வாங்க மாரியம்மா திரிசூலியம்மா லீலியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா லீலியம்மா மேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாவே நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் வழி வேண்டும் மறந்தான் மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா காற்றும் கடலும் நீயம்மா மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா காற்றும் கனலும் நீயம்மா வானத்த போலுங்க யாரம்மா வந்தேன் தேவி நானம்மா முழுது நீதானே வந்த வழி துணையும் நீதானே தங்கமான முருகு நீதானே வந்த வழி துணையும் நீதானே தங்க திருவடிய தொழுதோமே இங்கு மனமுருக அழுதோமே ஆயேஸ்வரி காளேஸ்வரி வேளாறு நீதானே காப்பு மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் அழிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரண்டா காதியம்மா என் காவல் நீதான் காளியம்மா வாசாமி வா அப்படியே கரகலாம் மாதிரி வா கோயிலுக்கு வாங்க வாதா எப்படி ஆட்டத்தோட வாசாமி வாழ்நில வாழ்த்துக்கள் பாடட்டும் வாழ்வே வளமாய் மாறட்டும் வானெல்லாம் வாழ்த்துத்தம் பாடட்டும் வாழ்வே பலமாய் ஆகட்டும் நீ என்றதா எங்காகட்டும் இழலோ நிஜமாய் மாறட்டும் தங்க முறமுருகும் நீதானே தங்க திருவடிய பணிந்தோமே பரிதவிக்கும் என் தாயே நித்தம் பரிதவிக்கும் உன் சேகே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தளமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் வழி வேண்டும் வரந்தா காரியம்மா காவல் நீதான் காரியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா ஆகி என் 4 கிரகம் தான் வந்திருக்கு இன்னும் 3
நான்கு வாசாமி, கரகம். வாசாமி, வாசாமி. மீதமுள்ள 3 கரகம் அப்படியே அழைச்சிட்டு வாங்க ஐயா. ஆசாமி அழைச்சிட்டு வாங்க. ஆடும் கரகம் எடுத்து ஆடி வருவோம், அம்பிகையே உன் புகழை பாடி வருவோம், ஆதியே பூஜை வைத்து அடிபணிவோம், ஆலயத்தின் வாசலிலே கூடி மகிழ்வோம், பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம், உலோகம் அறிவனுக்கு மாலையிடுவோம், கரகம் எடுத்து ஆடி வருவோம், வீரபத்ரகாளி உனக்கு மோதகிடுவோம், பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். சமயபுர சக்தி உன்னை போற்றி வருவோம், சந்தன கரகம் எடுத்து ஆடி வருவோம், சமயபுர சக்தி உன்னை போற்றி வருவோம், சந்தன கரகம் எடுத்து ஆடி வருவோம், வேதபுரம் தேடி உன்னை தேடி வருவோம், சமயபுரம் தேடி உன்னை தேடி வருவோம், வெற்றில கரகம் எடுத்து ஆடி வருவோம், பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம், பூலோகம் அறிவனுக்கு பூஜையிடுவோம். ஏழு சிறு குழந்தை மேலே ஏழு முத்துமாறு எம்மனுக்கு அருளாக வந்து உன்னுடைய பூங்கரகம் அடையாளம் எடுத்து ஆடுறிய தாயே. ஆனா எந்தெந்த முத்துமாரி யார் மேனியில இறங்கி இன்னைக்கு அடையாளம் எடுத்து ஆடுகிறோம். இங்க இருக்கிற பக்தர்கள் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. உனக்கு தான் தெரியும். நான் தான் அந்த நார்த்தாமலை முத்துமாரி, நான் தான் அந்த திருவப்பூர் முத்துமாரி, நான் தான் அந்த கொன்னையூர் முத்துமாரி என்ற பெயர் உனக்கு தான் தெரியும். உன்னுடைய பெயரை நாங்க சொல்லி வேலையில சரி சந்தோஷம் சாமி. சரி தாயி. ஐயா மூஞ்சில தனியா அடிச்சு கைதடி கொலை போடுங்கம்மா. கைதடி கொலை இல்லாத இடமே ஆத்தா. உலகமே உன்னை நம்பிக்கிட்டு தான் தாய் இருக்குது. மக்களை காக்கிற மணி நீ வந்து முன்ன நின்னா எங்களுக்கு அது போதும் தாயே. சுவாமி இரண்டாவது கிரகம் திருவப்பூரா கிரகம். உன்னுடைய கிரகம் இறகம் என்று தாயே. கிரகம் ஆடி வந்து திருநீர் போடையில பின்னாடி வந்து பிடிச்சுக்கிறங்க ஐயா. தாய்மார்களை பிடிச்சுக்கோமா. ஏன்னா அது சொந்தக்கார பிள்ளையா இருக்கலாம், பக்கத்து ஊர் பிள்ளையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பிள்ளைதானே சொந்த மாட்டை இருந்து பிடிங்க தாயே. திருவப்பூர் முத்துமாரி இந்த கிரகத்துல இது உன்னுடைய கிரகம். ஓடியா பார்க்கலாம். திருவப்பூர் எல்லையிலே தாயை காவல் கொண்ட முத்துமாரி, திருவப்பூர் எல்லையிலே தாயை காவல் கொண்ட முத்துமாரி. புடி ஆள் புடி சாமி. ஓ சக்தி பராசக்தி திருவப்பூர் முத்துமாரி தாயே மகமாயி ஆத்தா கருமாரி வேப்பிலைக்காரி. அண்ணே இப்படி எடுத்து வைங்கண்ணே. இப்படி அடையாளத்தை இப்படி வைங்கண்ணே. இந்த வட்டத்தில் வரிசை வைங்கண்ணே. 2 கிரகம் இறங்கிய ஒரு நிலையில் மூன்றாவது கிரகம் கொள்ளாத கோவக்காரி கொத்தமல்லி அம்மக்காரி கொன்னையூர் முத்துமாரி தாயே. கொள்ளாத கோவக்காரி கொன்னையூர் முத்துமாரி கொள்ளாத கோபக்காரி தாயே கொன்னையூர் முத்துமாரி கொத்தமல்லி அம்மையாரே தாயே. புடி சாமி. அப்படியே பொறுமையா கூட்டி போங்கம்மா. அப்படியே கூட்டி போய் உட்காரவங்க. முகத்துல மட்டும் தண்ணி எடுத்து விடுங்க. தாயே உன்னுடைய மூன்றாவது கரகம் இறங்கிய இந்த நிலையிலே நான்காவது கரகம் இருந்தலைப்பட்டி முத்துமாரி நம்முடைய பூங்கரகம். முடக்கம்ம பாக்குறவ சடச்சி அம்மா பாக்குறவ சட ஓட்டானா அது இருந்தலைப்பட்டியாளுடைய மகிமை. அப்பேற்பட்ட அந்த முடக்கம்ம பாக்குறவ எங்க தாயே இருந்தலைப்பட்டி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. கரத்தப்படி சாமி. அம்மா போட்டு ரொம்ப அமுக்காதீங்கம்மா. பொறுமையா முடிச்சு பொறுமையா கூட்டி போதாய். தாகே உன்னுடைய 4 கரகம் இறங்கி விட்டது. ஐந்தாவது கரகம் ஏனா மத்தவர் அம்மா போட்டுருச்சுனா சரி மக்கள் மனுஷனுக்கு பாக்குறதுக்கு தெரியும். சரிங்க சுவாமி. கொத்தமல்லி போடுறது, சடைக்கியம்ம போடுறது, சங்கமிழம்ம போடுறது, சரி கண்ணம்ம போடுறது கூட மக்களுக்கு தெரியும். சரிங்க ஐயா. ஆனா அந்த வைத்தம்மா போட்டுட்டான்னா அவளுடைய மகிமை தெரிவதற்கு 1 வார காலம் ஆகும். அந்த தாய் அவளுடைய மகிமை எப்படி அன்னமாதான் எடுக்க முடியாது.
சரி சரி பசி இருக்கும் ஆனா உணவு உண்ண முடியாது. சரி சுவாமி. வயிற்று வலி வரும், சொல்ல முடியாது. சரி. அப்பேற்பட்ட மகிமைக்குரிய ஒரு வாரத்திற்கு பிறகு தெரிந்த பிறகு அந்த வினையை போக்குவதற்காக தாயினுடைய வாசலிலே சிறு குழந்தைகளுக்கு வைத்து மாவிளக்கு எடுக்கிறார்களே. சரி சுவாமி. அந்த வைத்து மாவிளக்கு எடுக்கிறத வைத்தம பார்த்தவளுக்கு சரி. அது வைத்து ஒரு முத்துமாரி அம்மனுடைய மகிமை. அப்பேற்பட்ட தாய் இது மூன்று கிரகத்திலும் வைத்து ஒரு கிரகம். தாயே வைத்தூரே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி, வைத்தூரே எல்லையிலே முத்துமாரி, வைத்தூரே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி, எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி, வைத்தூரே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி, முத்துமாரி வைத்தூரே எல்லையிலே தாயே முத்துமாரி, முத்துமாரி ஓடி 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 மகமாகி தம்மை பத்தவளே தாயை பேரு கொண்ட மகமாய் ஓடிவாமா. அத்தா சாமி சாமி உங்களுக்குள்ள போட்டி ஓட்டா எப்படி தாயி? கிளம்பிடுச்சுல போட்டி. உங்களுக்குள்ள போட்டி இருக்க கூடாது தாயி. அதனாலதான் உன்னுடைய பேர் ஒவ்வொரு பேரா நாங்க சொல்லி வர்றோம். நான் பெரியவன், நான் தான் பெரியவன், நீ தான் சின்னவன், உனக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டான். இப்படி தாயி ஓடி வா எல்லாத்துக்கும் கரகம் கொடுத்தோம். உன்னுடைய அடையாளத்தை நிலைநாட்டணுமா இல்லையா? நீங்க வந்தா தானே தெரியும் இது வைத்து ஒரு கரகம். ஓடி வா சாமி, மனசை விட்டு ஓடி வா. எல்லாம் கும்மி சத்தம் போடுமா, ஆத்தாளுக்கு கும்மி சத்தம் போட்டு குழவை போடுங்க, விசில் அடிக்கிறீங்க. ஓடி வா தாயே. தாயே வைத்து முத்துமாரி அத்த சிலுக்க வராலே, முத்துமாரி சிரிச்சுக்கிட்டு அடி வராலே, சிலுக்க வராலே, மாரியவ சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே, சிலுக்க வராலே, முத்துமாரி சிரிச்சுக்கிட்டு அடி வராலே, பறந்து வராலே, பம்பரமா ஆடி வராலே, பறந்து வராலே, முத்துமாரி ஆடி வராலே. ஓடிய 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 மாளிகையிலே மாளிகையிலே எழிலாக இருப்பபடா வேப்பிலை வீரந்தவளே வெக்காளிய ஓடி வாடி சிலுக்க காய சிலுக்க ஆத்தா சிலுக்க வராலே, மாரியவ சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே, அவ பறந்து வராலே, முத்துமாரி பம்பரமா ஆடி வராலே. வாசாமி வா வாசாமி வாடை. முத்துமாரி தாய் போடு புடி போடு சாமி. சாமி வாசாமி வருது வா ஜோரா வா. புடிமா புடிங்க தாகி உன்னுடைய 5 கிரகம் இறங்கிவிட்டது. ஆனா இறங்கின 5 கிரகத்திற்கு உண்டான சிறப்பு. இந்த 5 கிரகமும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் இருக்குது. சரி சரி. ஆனா மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 கிரகமும் திருச்சி மாவட்ட எல்லையில் இருக்குது. கொள்ளிட மாற்றங்கரைக்கு அருகாமையில். ஆமா சாமி. கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்தில் அமர்ந்திருக்கிறார். கண்ணபுரத்தா அதற்கு அருகாமையில் இருக்கிறார் சமயபுரத்தா. அவ 2 பேரும் இரட்டை பிறந்த அக்கா தங்க. அதனாலதான் அவருடைய சன்னதி அக்கம் பக்கமாக இருக்கிறது. தாயே கண்ணபுரத்தா ஓடிவா தாயே சாமி. அடி உங்க அரக பிறந்ததடி தாயே கண்ணபுர எல்லையிலே அரகம் பிறந்ததடி தாயே கண்ணபுர எல்லையிலே நம்ம பாப்பவடா பெருவற்ற முத்துமாரி நம்மை பார்ப்பவளே தாயே பேரு கொண்ட மகமாய் மாமாய். போடு ஓ சக்தி கண்ணபுரத்து முத்துமாரி தாயே. இதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அண்ணே ஐயா எல்லாம் கவனிங்க தயவு செய்து. இது விளையாட்டு விஷயம் இல்ல. எல்லாம் சமயபுரத்துக்கு போறோம். இன்னைக்கு ஆத்தாளுக்கு வெடிய பூச்சொரிதல் விழா. நானும் திருச்சிக்காரன். எல்லாம் பூ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆத்தா சமயபுரத்து வாசலுக்கு தேரடி பஜார். அந்த சமயபுரத்து வீதியில ஆத்தாளுக்கு 1000 மின்னொளி சப்பரங்கள் ஜோதிச்சு பூ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதன் அருகாமல் இருக்க கண்ணபுரம். நம்ம எல்லாம் சமயபுரத்துக்கு போறோம். ஆத்தாள வணங்குறோம், சிறப்பு வைக்கிறோம், மொட்டை அடிக்கிறோம், காணிக்கை செலுத்துறோம், வந்துடும். அன்பு உள்ளங்கள் எல்லாத்துக்கும்
அன்பான வேண்டுகோள் தயவு செய்து அப்படி செய்யாமல் சமயபுரத்துக்கு போனீங்கன்னா அங்கிருந்து நடந்தோம்னா 10 நிமிஷம் வேப்ப மரங்கள் சொல்ல ஆதி சமயபுரம் சொல்லக்கூடிய அங்கிருந்து ஆத்தா சமயபுரத்துக்கு வந்த கண்ணபுரத்துல இருந்து அந்த கண்ணபுரத்து போய் வணங்கிட்டு வந்தால்தான் அந்த சமயபுரத்துக்கு சென்ற சிறப்பு கிடைக்கும். எல்லாம் மனசார கை தட்டுங்க. அப்படிப்பட்ட தாய் சமயபுரத்தாக இருந்து இருக்கா. தாயே உன் ஆட்டம் எங்கே? சிவப்புடைய மேடையில் சிங்கார ரூபத்துடன் உன் ஆட்டத்தெல்லாம் காண்பதற்காக இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். தாயே ஜோரா கை தட்டுங்க. தாயே நடலை சுடலை வனம் உனக்கு நட சுடலை திள்ளி வனம்மா திள்ளை வனத்தை விட்டு ஓ சக்தி நீ ஆடி வரும் நேரம் அம்மா சுடலை வனம் தாயே சுடலை வனம் தாயே சுடலை தில்லை வனம் தில்லை வனத்தை விட்டு தாயே தில்லை வனத்தை விட்டு நீ ஆடி வரும் நேரம் அம்மா அத்தா ஆடி வரும் நேரம் அம்மா சுடலை வனம் தாயே நடலை சுடலை வனம் தாயே நடு சுடலை தில்லை வனம் தில்லை வனத்தை விட்டு தாயே தில்லை வனத்தை விட்டு ஆடி வர வேணும் ஆடி கிளம்பிட்டாடா மாத்தி கிளம்பிட்டாடா இலக்கு முக வாசலிலே கிளம்பிட்டாடா கிலோமீட்டரா ஆத்தா கிலோமீட்டரா ஏய் வாசசனத்துக்கு கிலோமீட்டரா சிலபுடர வேலி கரி கிளம்பிட்டாடா சிங்கரத வேலியவே கிளம்பிட்டாடா தாகி முகிபலி உன்னுடைய 7 திருமுகங்களும் இந்த ஒரு எல்லையிலே கரகங்களாக பாலிக்கப்பட்டு இந்த ஒரு மக்களிடத்திலே உன்னை அருள் சக்தியாக அழைத்தோம். தாகி யாரார் குடியிலர் யாரார் வேணுகில நீ அருள் சக்தியை கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்பதை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு கண்ணால கண்டறிஞ்சு பார்த்தாக. தாய் முயபலி அதுபோன்று அந்த ஒரு குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு பீலி சுன்னிகம் காத்து கருப்பு ஏவில் இதுவாக இருந்தாலும் அது வெள்ளா நீங்கி அந்த குடியில எந்த ஒரு வரத்தை நினைத்துக் கொண்டிருந்தாலும் நீ இருக்கும் அந்த குடியை தளர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. தாகி சொல்வதுதான் நாங்கள் சுகம் கொடுத்து வாழ வைப்பது நீ அம்மா என்று சொல்லிக்கொண்டு முயவளே தாகி அடுத்த கரம் எந்த ஒரு எல்லையிலே உன்னவா தாயே என்று அழைக்கிறார்களோ அந்த நேரம் தான் அந்த பொழுதுதான் உன்னுடைய அருள் சக்தி வர வேண்டும். இது போல அதிகாலை 3 மணி அளவில் எல்லாம் கிளம்புறீங்க, நாடகம் முடிஞ்சிருச்சுன்னா உட்கார் கிளறா சின்ன கருப்ப சாமியும் இன்றோ விட்டதோட வரியா கிளம்புறீங்களா அங்கிட்டு இளைஞர்கள் போயிட்டு வருவாங்க. 3 மணிக்கு மேல சின்ன கருப்ப சாமியும் பெரிய கருப்ப சாமியும் கையில தீப்பந்தம் முடிச்சு அருவாமலை என்று காவு குடித்து உண்மை கேட்கின்ற வரங்கள்லாம் கொடுக்கக்கூடிய நேரங்கள் வரும். அப்பொழுது மீண்டும் சாமி அழைப்பாங்க. இன்னும் ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த 7 கரகத்திலும் 7 கனி எலுமிச்சங்கனி இருக்கின்றது. இந்த கரகத்தை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த சின்ன கருப்ப கையாலும் பெரிய கருப்ப கையாலையும் அந்த எலுமிச்சங்கனி மந்திரிச்சு கொடுக்கப்படும். அதனால அனைவரும் பொறுமை காத்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தால் நல்ல ஒரு கலை விருந்தை கொடுப்ப சொல்லிக்கொண்டு தாயை தந்தையை அழைத்தபடி முடிந்தது, சிறப்பாக முடிந்தது. மனித சண்டுகளை மீண்டும் எப்பொழுது அடுத்த கணம் எப்பொழுது அழைக்கின்றோமோ அந்த வேளை வந்து நிற்க வேண்டும். ஆகட்டும், சென்று வாருங்கள். தயவு செஞ்சு போய் மஞ்சமட்டியை சேர்ந்த ARS பழனிநாதன் விவசாயி அவர்கள் இந்நாடகத்தை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எங்கள் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். சக்தி சுவாமி, இப்பொழுதாவது நம்புகின்றாயா? இந்த பூவுலக மக்களிடத்திலும் தெய்வ பக்தி என்பது ஒன்று இருக்கிறது என்பதை இப்பொழுதே நிரூபித்து காட்டிவிட்டேன். தெரிந்து கொண்டாய் அல்லவா? புரிந்து கொண்டேன். ஆகாயாள் நான் சொன்னது பிரகாரமே அந்த மயூசாசுர அரக்கனாகப்பட்டு நீ மதம் செய்ய செல்ல வேண்டும். சக்தி அப்படியாகட்டும். இருந்தாலும் எனக்கு பக்கத்துணையாக யாரை அனுப்பி வைக்கிறீர்கள் சுவாமி? சக்தி, இந்த பூலோகத்திலே எப்பொழுதெல்லாம் நீ மானிட பிறப்பாக பிறக்கப் போகிறார் முன்பதாக உனக்கு பக்கத்துணையாவது நான் யாரையாவது அனுப்பி வைப்பதோ விளக்கம். உண்மைதான் சுவாமி. ஆனால் இந்த முறை நமது மகன்களோ அந்த அழகர்மலையா எல்லையிலே குடிவாழ்ந்து கொண்டிருக்கின்றானே 18ஆம் படி கருப்பனும், உண்மைதான். அந்த கொல்லிமலை எல்லையிலே மாசி பெரியனுக்கு முன்னோடியாக இருக்கின்றானே கொல்லிமலை சின்ன கருப்பனும், உண்மைதான் சுவாமி. நமது மகன்கள் இருவரும் உனக்கு காவல் என்று வருவார்கள். சக்தி, அப்படியா? வெற்றி விளக்கே சென்று வா. அப்படியாகட்டும். நான் ஆதிக்கிழகம் சென்று வருகின்றேன். ஓம் நமச்சிவாய மகன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினைகள் தீர்க்கும்
காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்கள் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம். இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா மாமுறை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவோம் ஐயன் சங்கடமின்றி ஏறிடுவோம். கீழிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏறிடுவார் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார். தேகபலந்தா 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 என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார். பாதபலந்தா என்றால் அவனும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தி ஆளே கன்னிமார்களும் சரத்தினை போற்றி வணங்கிடுவார் சபரிமலைதனை நெருங்கிடுவார். 18 படி மீதும் ஏறிடுவார் கதியனவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே வணங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் கருங்குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் கருங்குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாள் இமயமலை செல்வி. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாள் இமயமலை செல்வி. மூவிலை வேல் கை கொண்ட காளி வகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி. மூவிலை வேல் கை கொண்ட காளி வகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே.
புகழ் உனக்கு கற்ற கலை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு பகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரு குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரு குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் இவரகம் இடையில் மகமாய வேடதாங்கி நடக்கும் பூவதி அவர்களுக்கு விழா கமிட்டிகள் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை பூத்தி கௌரவபத்திய அண்ணவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் மற்றும் அன்பளிப்பளித்த ஐயா அவர்கள் பேர் சொல்லலை. நன்றி கலந்த வணக்கம். இப்பொழுது அந்த நார்த்தாமலை எல்லையில் கோட்டைமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோணார்குடியில் 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லைக்கோட்டில் அமர்ந்து அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு அதற்கு கையிலிருந்து சேர்கிறேன். இதோ சென்று வருகிறேன்.